சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்கள்லையுமே அந்த பெண் கோயிலில் கதை தான் வைரலாக போய்கிட்டுருக்கு. ஸோ நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக வரலை. அந்த மலையை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த பெண் கோயிலில் மனநிலை எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையால் எழுதப்பட்ட என்னுடைய கவிதை. வாங்க கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நகர்ந்திடும் வாழ்க்கையை நானும் மெதுவாக நகர்ந்திடலாம் என நினைத்து எத்தனை நாட்கள் வாழ்வது. என் இனத்தில் எத்தனையோ உயிர்கள் என்னை சுற்றி இருப்பினும் நான் பல நேரங்களில் தனித்து போகின்றேன். காலமும் நேரமும் நம் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருந்தாலும் நம் உணர்வுகளுக்குள் ஓர் உயிர் வாழ்கின்றது என யார் அறிவார்? அனைத்தையும் கடந்திடலாம் என நினைக்கும் போது எதிர்காலம் கண்முன் வந்து செல்கின்றது. நம்முடன் இருக்கும் உறவுகளுக்கே நம் எண்ணங்கள் புரியாத போது நாம் யாரிடம் அதை எதிர்பார்ப்பது? இவை அனைத்தையும் மனதில் கொண்டு வாழ்ந்திடலாம் என நினைத்த எனக்கு என் உள்மனம் பல கேள்விகளுக்கு பதில் தேட தொடங்கிவிட்டது. பிறப்பது ஒரு முறை, வாழ்வதும் ஒரு முறை என்பதே எனது நம்பிக்கை. முயன்றால்தான் முயற்சிக்கே ஒரு அர்த்தம். தனிமை என்னை வாயென அழைத்த போது பல முறை நான் மறுத்திருக்கின்றேன். ஏனெனில் அதில் எனக்கு என் மரண ஓசையை கேட்பது போல ஒரு உணர்வு. இருப்பினும் என்ற தனிமை என்னை நிம்மதியில்லா மனதிற்கு ஓர் ஆறுதலாய் நான் இருப்பேன் என அழைத்த விதமே அந்த மலையை நோக்கி நான் பயணிக்க செய்தது. என் பயணம் விசித்திரமாக தெரிந்தாலும் அதன் முடிவு